ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபெல்சி கேரளா ரெசிபி. நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான கேரளா ஸ்டைலில் ஒரு காரசாரமான காராமணி வறுவல் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு முதல்ல ஒரு 1/4 கிலோ காராமணி எடுத்து வச்சுக்கிடலாம். இதோட 2 பகுதியையும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி இதை பீன்ஸ் கட் பண்ணுற மாதிரியே கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றி வச்சுக்கிடலாம். இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இனி இதை ஒரு மூடி வச்சு மூடி 3/4 பதம் மட்டும் வேகிற அளவுக்கு நீங்கள் வேக விட்டு எடுத்துக்கிடலாம். அப்பப்போ இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரி கேரளா ஸ்டைலில் உங்களுக்கு ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். நீங்கள் நார்மலாக பொரியல் பண்ணுற எண்ணெயை விட இந்த மாதிரி மெழுகு புரட்டி பண்ணும்போது எண்ணெயோட அளவை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் கோல்டன் கலராக ஸ்டார்ட் ஆகிற நேரம் வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடலாம். இது கூட 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடலாம். உங்ககிட்ட நார்மல் மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா நார்மல் மிளகாய்த்தூளை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இனி மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதும் நாம் வேக வச்சுக்கிற காராமணியை இது கூட சேர்த்துக்கிடலாம். வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக இருந்தது, அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிடுறேன். இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் இந்த நேரத்தில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனி மூடி வச்சு எதுவுமே மூட வேண்டாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலா தண்ணி எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காராமணி நல்லா வெந்து வரட்டும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிடுறேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் காராமணி எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலர் எல்லாமே சூப்பராக சேஞ்ச் ஆயிடுச்சு. தயிர் சாதம், சாம்பார் சாதம் கூட இந்த ஸ்டைல் காராமணி சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஃபெல்சி கேரளா ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.